வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட மொபைல் ஆப்பெல்லாம் எப்படி வந்து எஸ்டி கார்டு, அதாவது மெமரி கார்டில் எப்படி வந்து மூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ப்ரோ என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் என்னோடய ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணால் அதில் தான் ஸ்டோர் ஆகுது. என்கிட்ட ஒரு எஸ்டி கார்டு இருக்குது, அதெல்லாம் என்ன ஸ்பேஸ் நிறையா இருக்குது, எப்படி என்னோடய ஆப்பெல்லாம் எஸ்டி கார்டு வந்து மூவ் பண்ணுறது ப்ரோ, இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணுறான்னு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து அபவுட் ஃபோன் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கண்டினியூஸாக 5 டைம் பில்ட் நம்பர்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 5 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டெவலப்பர் மோடு வந்து எனேபிள் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹோஸ்ட் டு அலோ ஆப் அண்ட் எக்ஸ்டர்னல், இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இதை எனேபிள் பண்ணிட்டேன். மறுபடியும் பேக் வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து ஆப்ஸ் இருக்குல்ல, ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற வந்து ஆப்பெல்லாம் இங்கே வந்து காட்டும் லிஸ்ட்டாக. உங்களுக்கு வந்து எந்த ஆப் வந்து நீங்கள் வந்து உங்களோட எஸ்டி கார்டு வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சும்மா ஃபயர்பாக்ஸ் அதை வந்து நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்டோரேஜ்னு இருக்கா, ஸ்டோரேஜ் பாருங்கள். இந்த ஆப் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதை எப்படி எஸ்டி கார்டு மாற்றலாம், ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா சேஞ்சிங்னு ஒரு ஆப்ஷன் வருதா, சேஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து எஸ்டி கார்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டில் வந்து மூவ் ஆயிரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும் தான் அந்த சேஞ்சிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஸுக்குள்ளே உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி வீடியோக்கு வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.